ஹலோ மக்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் எல்லாருமே ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்னும் கொஞ்ச நாளில் ஐக்யூ அவங்களோட அடுத்த லைனப்பான Iqoo Neo 7 Pro 5G லான்ச் பண்ண போகிறாங்க இந்தியாவில். அண்ட் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எஸ்கே அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது த LoneWolf Show. Iqoo அவங்களோட அடுத்த லைனப்பான Iqoo Neo 7 Pro 5G இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்கங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த ஃபோனோட எக்ஸ்பெக்டட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் லீக்ஸ் படி இந்த ஃபோன் இந்த மாதம் 20ஆம் தேதி லான்ச் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி இந்த ஃபோனில் குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 ப்ராசஸர் தான் வரும். அண்ட் இப்போதைக்கு இந்த ஃபோனில் ஒரே ஒரு கலர் வேரியன்ட் தான் வரதா சொல்லியிருக்காங்க. பிளாக் கலர் மட்டும் வரும். அண்ட் இங்கே உங்களுக்கு மெமரி ஆப்ஷன்ஸ்னு பார்த்தோன்னா 16GB LPDDR5 RAM அண்ட் 256GB UFS 3.1 ஸ்டோரேஜ் வரலாம். அண்ட் இதோட டிஸ்பிளே பார்த்தோன்னா 6.78 inch 1.5K OLED டிஸ்பிளே வித் 144Hz ரிஃப்ரெஷ் ரேட் அண்ட் 1300 nits பீக் பிரைட்னஸோட வரும். ரியரில் உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப்போட ஒரு 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, சாம்சங்கோட ஐசோசெல் GN5 சென்சார் வரும் வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். அண்ட் எப்போதும் போல் ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ கேமரா அண்ட் இன்னொரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் வரும். அண்ட் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு எப்போதும் போல் 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்துடும். அண்ட் பேட்டரி சைஸ்னு பார்த்தோன்னா 5000 mAh வரும் வித் 120 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரும். அண்ட் இது தவிர உங்களுக்கு மற்ற ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா Wi-Fi 6, ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 அண்ட் USB 2.0 Type-C சார்ஜிங் போர்ட்ஸோட வரும். இங்கே உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் வரும். அண்ட் ஃபோனோட வெயிட்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 190 195 grams வரும். அண்ட் திக்னஸ் வந்து எய்தர் 8.36 mm ஆர் 8.53 mm வரும். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டும் ஆதரவும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, bye from SK.